ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சந்தைக்கு போன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க சந்தைக்கு போகலாம். மறக்காமல் நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க சந்தைக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சந்தைக்கு கிளம்புவோமா? இங்கேருந்து காஞ்சிபுரம்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தை. இதான் பாலாறு, பாருங்கள் எப்படி வறண்டு போயிருக்கு, தண்ணியே இல்லாமல். இப்போ வாங்க சந்தைக்கு வந்துட்டோமா, போவோமா? என் கூட அப்படியே வாங்க, நம்ம சந்தையை சுற்றி பார்க்கலாம். ஈவினிங்கா? சண்டே ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சந்தை போடுவாங்க. நாங்கள் போனது வந்து ஒரு 4 o'clock இருக்கும். ஈவினிங்கா ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா நல்ல கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட்டம் இருக்குதான், ஆனால் வந்து அவ்வளோவா இல்லை. எல்லா காயுமே வச்சுருக்காங்க, A to Z எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி எல்லா காயுமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கூறு கட்டி தான் விற்கிறாங்க. ஒரு தட்டில் காய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறாங்க. அது வந்து ஒரு கூறு வந்து 20 ரூபா. அந்த கூரில் வந்து காய் நல்லா இல்லைனா கூட நமக்கு மாற்றி தராங்க. அதே மாதிரி வாங்கிட்ட பிறகு எக்ஸ்ட்ராவும் நிறையவே போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நம்ம ஃபர்தராக வந்து லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னென்ன காயெல்லாம் வாங்கினேன், எனக்கு எவ்வளோ ரேட் ஆச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா டைரெக்டாக வந்து விவசாயிங்க அவங்களே விளைவிச்சு அவங்களே தானே இங்கே கொண்டு வராங்க. நடுவில் மீடியேட்டர் இல்லைல்ல, அதனால் நமக்கு டைரெக்டாக கிடைக்கிறதுனால வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சின்ன சின்ன தட்டு மாதிரி இருக்குல்ல, அதான் கூறு கட்டி விற்கிறாங்க. ஒரு கடையில் நமக்கு பிடிக்கலாம், இன்னொரு இடத்துல போய் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே வாங்க பாருங்களேன். தக்காளிலாம் பாருங்க, நான் என்னென்ன காயெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் வீடியோவில் காட்டுறேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த காயுமே வந்து பழைய காய் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கீரையிலேருந்து வாழைத்தண்டுலேருந்து எல்லாமே இருக்குது. கீரையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஏன்னா அவங்க தோட்டத்தில் இருந்து தானே கொண்டு வராங்க, அதனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தண்ணியாக இருக்கும், ஏன்னா மழை பெஞ்சுதுல்ல, அதனால் வந்து அங்கங்கே கொஞ்சம் சேரும் தண்ணியுமா இருக்கும். எவ்வளோ காய் கொட்டி வச்சுருக்காங்க பார்க்குறீங்களா? நிறைய காய் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் இந்த சந்தைக்கு வரேன். சந்தைக்கு போயிருக்கேன், பட் இந்த சந்தை ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இந்த சந்தைக்கு தான் வரணும். வாங்க நம்ம வீட்டுக்கு போய் காய் வாங்கினதை காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லையா, அதனால் கொஞ்சம் கையில் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இப்படி கொஞ்சம் ஷேக் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வீடு இப்படி இருக்குன்னா, இந்த எஷு பைப்புள்ள பார்த்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இருக்க பொம்மை எல்லாம் வீடு ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டான். சரி வாங்க நம்ம பார்ப்போம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு நான் வாங்கினது தக்காளி, 1.5 கிலோ தக்காளி வாங்கினேன். ஸோ அந்த தக்காளியோட ரேட் வந்து 50 ரூபா. 1.5 கிலோ தக்காளி 50 ரூபா. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருக்குது, அதோட ரேட்டே 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை வந்து ஃப்ரீயா, கொத்தமல்லி வந்து 10 ரூபாவா. பாருங்கள், இது வந்து எனக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க, மொத்த காயும் 2 வீட்டுக்கு சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டைப்பை ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். இப்போ தக்காளி பார்த்துட்டோமா, கருவேப்பிலை பார்த்துட்டோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன காய் எடுக்க போகலாம். பாருங்கள், இதுதான் நான் வாங்கினது. இப்போ எடுக்கிறது வந்து கீரை. 2 வகையான கீரை வாங்கினேன். ஒன்று அரைக்கீரை, இன்னொன்று வந்து சிறுகீரை. இதோட ரேட் 20 ரூபா ஒரு கட்டு கீரை. ஸோ அப்போ 40 ரூபா ஆச்சா. கருவேப்பிலை, கொத்தமல்லி 10 ரூபா, தக்காளி 50 ரூபா, 2 கீரை வந்து 20 ரூபா. வாழைத்தண்டு 10 ரூபா. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாழைத்தண்டு கரெக்டாக கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன காய் எடுக்க போகலாம். இது வந்து இன்னொரு கட்டு கீரை, ஒன்று அரைக்கீரை, ஒன்று சிறுகீரைன்னு சொன்னல, ஸோ அந்த கீரை. வாங்க அடுத்த காயை நம்ம எடுக்க போவோம். நம்ம கட்டைப்பைக்குள்ள அவரைக்காவை எடுப்போமா. எல்லா காயும் ஒன்றா தானே கொட்டுறாங்க, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு கையில் கேமராவையும் பிடிச்சிட்டு ஒரு கையில் காயும் எடுக்கிறதுக்கு. அவரைக்காய் வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு கூறு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். அவரைக்காவோட ரேட் வந்து 20 ரூபா தான். ஒரு கூறு வந்து 20 ரூபா தானே. அவரைக்காய் ஒரே ஒரு கூறு தான் வாங்கினேன், 20 ரூபா அவரைக்காவோட ரேட்டு.
நம்ம அவரைக்காயை எடுத்து வச்சிட்டோமா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன காய் எடுக்கலாம்? பீன்ஸ் எடுக்கலாம் வாங்க. பீன்ஸ் வந்து 2 கூறு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கூறு 40 ரூபா. 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பீன்ஸு. நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இது வந்து நம்ம வாங்கலாமா, பரவாயில்லையா, சந்தையில் போய் வாங்குறது வந்து நமக்கு லாபமா இல்லையான்னு சொல்லுங்கள், ஓகேவா? பீன்ஸ் எடுத்து வச்சுட்டேன்னா அங்கங்கே செதறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொட்டுறாங்கல்ல, எல்லாமே ஒன்றா தானே இருக்குது. காய் எல்லா காயும் கலந்து தான் இருக்குது. எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்க அப்படி என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு. கட்டைப்பையுள்ள எல்லா வகையான காயும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி பையுள்ள. இவ்வளோ பீன்ஸ் வந்து 40 ரூபா. அடுத்து என்ன காய் எடுக்கலாம் அப்படின்னா முள்ளங்கி வந்து ஒரே ஒரு கூறு தான் வாங்கினேன். ஆக்சுவலாக 3 முள்ளங்கி இருக்கும். 3 முள்ளங்கி வந்து 20 ரூபா. அடுத்து கேரட் வந்து 2 கூறு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ், 40 ரூபா. நீங்கள் பாருங்களேன், 40 ரூபாய்க்கு எவ்வளோ கேரட் தந்திருக்காங்கன்னு. கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 15-16 கேரட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோக்கு மேலே தான் இருக்கும். அது 40 ரூபாய்க்கு எங்கேயாவது தருவாங்களான்னு கூட எனக்கு தெரில. ஆனால் கேரட் கொடுத்தாக்கவும் நல்லாவே நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட நமக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ராவும் நமக்கு நிறைய கேரட் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. கேரட் நமக்கு அதிகமாகவே தேவைப்படும். ஏன்னா யஷ் இருக்கிறதுனால கேரட் ரைஸ்னால் செய்யறதுனால கேரட் நிறையவே தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இஞ்சி எடுத்து வச்சுருக்கேனா. இஞ்சி வந்து எவ்வளோக்கு வாங்கணும்? 10 ரூபாய்க்கு வாங்கணும் இஞ்சியோட ரேட் வந்து 10 ரூபாய். கேரட் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது கேரட்டை. அங்கங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்கு பையுள்ள. இப்போ தான் முள்ளங்கி தேடி எடுத்துகிட்ருக்கேன். பீன்ஸ்லாம் அடியில் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன எடுக்க போகலாம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. கத்தரிக்காய் எடுக்கலாமா? கத்திரிக்காயோட ரேட் வந்து அதுவும் ஒரு கூறு 20 ரூபா தான். 2 கூறு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். எல்லா கத்திரிக்காயுமே ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லா இருந்துச்சு. கத்திரிக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, பிஞ்சாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி பார்த்தேன், ஒரு சொத்தை கூட இல்லை. எல்லாமே சூப்பராக தரமாக இருந்துச்சு காயெல்லாம். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன காய் எடுப்போம்? அவரைக்காலாம் பார்த்தீங்களா எவ்வளோ கீழே இருக்குன்னு ஒழிஞ்சிக்கிட்டு. பீட்ரூட் பாருங்களேன். இப்போ பீட்ரூட் எடுப்போம். பீட்ரூட் பாருங்கள் 2 கூறு தான் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட்டும் வாங்கினேன். 40 ரூபா. எவ்வளோ பீட்ரூட்? ஒரு 8-9 பீட்ரூட் இருக்கும். எல்லாமே பெருசாக தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு சில சின்னதாக இருந்தது. ஆனால் ரொம்ப லாபம் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற காய் எனக்கு தெரியல, பட் கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து அவ்வளோ லாபம் நமக்கு. நிறைய இருந்துச்சு. கேரட் 40 ரூபாய்க்கு அவ்வளோ தந்திருக்காங்க. ஒரு 15-16 கேரட் தந்திருக்காங்க. பீட்ரூட்டுமே ஒரு 8-9 பீட்ரூட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வரும். ஒரு 2 வீக்ஸுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் காய் கண்டிப்பாக. பச்சை மிளகா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன வாங்கினேன்? சேப்பங்கிழங்கு, அது ஒரு 2 கூறு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்கு கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்தால் சமைக்கும் போது கொஞ்சம் குழஞ்சிடும்ல. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வேக வைக்கும் போதும் குழையாமல் இருக்கும். சின்னதாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அடுத்து வந்து உருளைக்கிழங்கு கூட வாங்கினேன். உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து 50 ரூபா. வெளியே பார்க்க தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா இல்லை, ஆனால் உள்ளே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு. வெங்காயம் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 3 கிலோ வெங்காயம் வாங்கினேன். 3 கிலோ வெங்காயம் வந்து 120 ரூபா. வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருந்தது, ஆனால் வந்து நல்லாவே இல்லை. கொஞ்சம் வெங்காயம் அழுகி போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் கொஞ்சம் பார்க்காம வாங்கியாச்சு. மற்றபடி மித்த காய் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. வெங்காயம் வந்து பாருங்க
எவ்வளோ காய் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா? எனக்கு மட்டும் கிடையாது, இது 2 வீட்டுக்கு சேர்த்து வாங்கியிருக்கேன் நான். இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ ரேட் ஆச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க கீழே, பார்ப்போம் யார் கரெக்டாக ஆட் பண்ணி சொல்கிறீங்கன்னு. ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் கண்டிப்பாக வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்ல முடியும். எவ்வளோ கேரட்டுன்னு பார்த்தீங்களா எவ்வளோ தந்திருக்காங்கன்னு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்கள்ல என்னென்ன காயெல்லாம் நாங்கள் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு. இந்த காயெல்லாம் உங்கள் ஊரில் என்ன ரேட் அப்படின்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.